வணக்கம் மக்கா, நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருடைய நெற்களஞ்சியத்தின் மாபெரும் பொருட்களஞ்சியமான நம்முடைய ஜோஸ் ஆல்காஸில் தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ் சூப்பர் 5 ஆடி ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் பரிசு மலையும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஸ்லோகன் நம்முடைய ஜோஸ் ஆல்காஸை பற்றி எழுதுனீங்கன்னா வாரந்தோறும் ஒரு பரிசு மலையில் உங்களை நினைவு வைக்க போகிறாங்க. ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்முடைய செயின் மேலாவும் ஒரு சூப்பரான திருவிழாவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான டிசைனில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய இங்கே இருக்குது நம்முடைய ஜோஸ் ஆல்காஸில். அதாவது செயின் மேலால் நீங்கள் வாங்குகிற தங்க செயினுக்கு 5% வந்து சேதாரத்தில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற வெள்ளி நகைகளுக்கு 0% சேதாரத்தில் கொடுக்குறாங்க. வைர நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. பிளாட்டினத்திற்கு 15% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற தங்க நகைக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க. இந்த திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த திருவிழாக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம்.
நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தஞ்சாவூர்ல பிரம்மாண்டமான ஷோரூம் நெற்களஞ்சியத்தின் மாபெரும் பொருட்களஞ்சியம் ஷோரூம்ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஆடி மாசத்தை முன்னிட்டு சிறந்த ஸ்லோகனுக்கான பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இந்த சூப்பர் 5 ஆடி ஆஃபர்ல சிறந்த ஸ்லோகன் எழுதி பிரைஸ் வின் பண்ண அந்த வாடிக்கையாளர் தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், எங்கேருந்து வரீங்க? உங்க பேரு? வணக்கம் சார், நான் இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வரேன் சார். என் பேர் பாஸ்கரன். பாஸ்கரன். உங்க பேருமா? சுந்தரி பாஸ்கரன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து வேளாங்கண்ணியில் வந்து லாட்ஜி மேனேஜராக இருக்கேன் சார். ஓகே, சூப்பர். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க. நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ் வந்து பிரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு இது வரைக்கும் நான் இந்த ஜோஸ் ஆல்காஸ் ஒரு 12 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ப்ரைஸுன்னு இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கினா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம தஞ்சாவூர் ஜோஸ் ஆல்காஸில் ஸ்லோகன் எழுதி வின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, நம்முடைய ஜோஸ் ஆல்காஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன எதுவாக இருக்குது? இங்கே எல்லா ஸ்டாஃப்புமே எல்லாருக்கிட்டையுமே முகம் சுளிக்காமல் பேசுறது, நம்ம என்ன கேட்குறோமோ சலிக்காமல் எடுத்து கொடுப்பாங்க. அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டோட போகலாம் நம்ம. ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது நம்முடைய ஜோஸ்? எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு நகை கடைக்கு வந்தோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்து நகை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சூப்பர். இந்த திருவிழா, இந்த ஆடியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்ம கடையை பற்றி ஒரு ஸ்லோகன் எழுதி போட்டு அதில் வின் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபீல் ஜோஸ் ஆல்காஸ் வந்து உண்மையிலேயே வந்து முன்னணியில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். மற்ற கடைக்கு நான் வந்து இது போனது கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் தஞ்சாவூர் வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, 15 வருஷமா வந்து கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். மேம், நீங்க சொல்லுங்க, இந்த திருவிழா, இந்த ஆடி 5, இந்த சூப்பர் 5 ஆடி வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஸ்லோகன் கண்டெஸ்ட்ல வின் பண்ணி நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு தோணுதுமா? இது ஒரு நல்ல எண்ணம் தான். இது சர்ப்ரைஸாக இருந்தது, எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஈவினிங் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. திருப்பி நானும் கேட்டேன், நிஜமாவா அப்படின்ட்டு. அதாவது சொன்ன உடனே நாகப்பட்டினத்துல இது கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு செம்ம ஃபீல் ஆச்சு. சூப்பர் சூப்பர்மா. என்ன ஸ்லோகன் எழுதுனீங்க? அந்த ஸ்லோகனை வந்து நம்மளுடைய மக்களுக்காக சொல்லுங்க. மஞ்சள் தோரணங்கள் மனதை மயக்கும், விழிக்கு விருந்தளிக்கும் ஆபரண தோட்டம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த தமிழில் எழுதி நம்ம ஜோஸ் ஆல்காஸை பற்றி வர்ணித்து இந்த வார்த்தைகள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நாகப்பட்டினம் வாடிக்கையாளர் நம்ம தஞ்சாவூர் ஜோஸ் ஆல்காஸில் வின் பண்ணது இன்னும் சந்தோஷம், கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயங்கள் இங்கே நீங்கள் வந்த உடனே, சார் கூட வந்த உடனே நான் இந்த செக்ஷன்ஸ் போய் நான் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த செக்ஷன்ஸ் ஃபஸ்ட் போவீங்க? இது வரைக்கும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் பார்ப்போம். வரும்போது ஒரு ஐடியாவா இருக்கு, இங்க வந்து பார்த்தோன்னா வேற ஐடியாவுக்கு மாறிடுவேன், வேற இடத்துக்கு போயிடுவேன். அதாவது நம்ம நினைச்சிட்டு வந்தது ஒன்று, எடுக்கிறது வேற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ்? எனக்கு இந்த மணி மாதிரி உள்ளது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேவரட் ஐட்டம் அது. எனக்கு எல்லாமே வச்சிருப்பேன், அதில் நிறைய வெரைட்டி வச்சிருப்பேன். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எது இந்த செக்ஷன்ஸ்ல? எனக்கு வந்து ஆண்களுங்க பார்த்தா நான் வந்து மோதிரம் இங்கே தான் நமக்கு செயின், பிரேஸ்லெட், இதை விட்டா என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? கலெக்ஷன் சூப்பரா இருக்கு சார், நிறைய இருக்கு. லேடிஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கு. அதனால தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப என் லேடிஸ்க்கு வந்து எனக்குன்னு மட்டும் எடுக்காம என்னுடைய உறவினர்கள்லாம் அழைச்சி வந்து நாங்கள் நிறைய ட்ரிப் எடுத்தேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஃபர் கண்டிப்பாக சூப்பர் பண்ணி நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் இந்த ஆடி பெருக்களை வாங்குற நீங்க தங்கம் இந்த ஆண்டாண்டுக்கு இன்னும் பெருகிட்டே போகணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, ஜோஸ் ஆல்காஸுக்கு தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகன் கண்டெஸ்ட்ல கலந்துட்டு பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க, பிரைஸ் கொடுத்தீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஷோ, இந்த விழாவை எப்படி நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோஸ் ஆல்காஸ் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான். ஏன்னா என்னோட பெண்ணோட முதல் பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாத்துக்குமே நான் இங்கே தான் வருவேன். என் அம்மா காலத்துலேருந்து எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். ஸோ என்ன மெயினானா அவங்க சொன்ன மாதிரி உபசரிப்பு, கவனிப்பு அப்படின்னா தள்ளுபடி, ஜனங்களுக்காக செஞ்சு கொடுக்குற எல்லா விதமான டிஸ்கவுண்ட்ஸ், அது எங்கேயுமே தஞ்சையில் பொற்களஞ்சியம் தான். கண்டிப்பாக நிச்சயமாக மனசுக்கு ஏற்ற மாதிரி மனசு தோணாமல் அந்த கஸ்டமருக்கு எந்த
சொல்ல முடியாது. அதை தான் திரு பாஸ்கர் சார் சொல்ல வந்தாங்க. வார்த்தைகள் கம்மியாயிடுச்சே தவிர அவர் சொல்ல வந்ததை நான் சொல்லி முடிக்கிறேன். அது உண்மைதானுங்க சார். சந்தோஷம். எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் அலுகாஸ் சார்பா மேலும் மேலும் அதிகமான கிஃப்ட்ஸ் உங்களுக்கு பொண்ணாவும் வந்து சேரும், பொருளாவும் வந்து சேரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது உங்களுக்கு கொடுத்ததுல. வாரம் இதே மாதிரி ஒருத்தரும் ஒரு கிஃப்ட்ஸை வாங்கிக்கிறதுக்கும் ஸ்லோகனுக்கும் பெட்டி ரெடியா இருக்கு, கிஃப்ட்ஸ் கொடுக்குற கைகளும் ரெடியா இருக்கு. ஸோ எல்லாரும் பயன்படணுங்கிறதுல நானும் வந்து உங்க எல்லாரையும் உரிமையோட கேட்டுக்கிறேன். ஜார்ஜ் அலுகாஸ் சார்பா தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ்ல சூப்பர் 5 ஆடியோ ஆஃபர்ல இப்போ நாம இருந்துட்டு இருக்க செக்ஷன்ஸ் தான் வந்து பிளாட்டினம் செக்ஷன்ஸ். நீங்க வாங்குற பிளாட்டினத்துக்கு 15% சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய பிளாட்டினம் செக்ஷன்ஸ்ல இருக்கு. நீங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்காஸ்ல இப்போ நான் இருக்கிற செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் செக்ஷன்ஸ். அதாவது சூப்பர் 5 ஆடியோ ஆஃபர்ல டைமண்ட் செக்ஷன்ஸுக்கு 25% வந்து சேதாரத்தில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So, நீங்க எப்படி நான் ரொம்ப இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கேன். போன ஃபங்க்ஷனில் பார்த்தது இந்த ஃபங்க்ஷனில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜோஸ் ஆல்காஸில் உங்களை மீண்டும் வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். நன்றி. ஓகே மேம், சொல்லுங்கள். நம்முடைய ஜோஸ் ஆல்காஸில் இந்த சூப்பர் 5 ஆடியோ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஸ்லோகன் எழுதி வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துல ஜார்ஜ் ஆலுகாஸோட சார்பா என்னை இன்வைட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நிமிஷத்துல உங்க எல்லாரையும் ரொம்ப சந்திக்கிறேன் போல இருக்கு அடிக்கடி. கண்டிப்பா. ஸோ நல்ல நல்ல விஷயங்களுக்கு சந்திக்கிறது என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது நம்ம எல்லாருக்கும். சூப்பர் சூப்பர். வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஸ்லோகன் எழுதினவங்க ரொம்பவும் நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது மாதிரி மென்மேலும் நிறைய பேருக்கு வாரம் கிடைக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், சூப்பர் மேம். சொல்லுங்க, நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ் பத்தி நிறைய வார்த்தைகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன்ஸ் நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ்ல அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஜார்ஜ் ஆலுகாஸ்னாலே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ ஐ எம் அ மெம்பர் ஆஃப் ஜார்ஜ் ஆலுகாஸ் ஃபேமிலி. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நகை வாங்க வரதுங்கிற
வாங்குறது ஓகே, பட் எதுனாலும் உடனே ஜாஸ் அலுகாஸ் தான் ஞாபகத்துக்கே வரும். ஆமா. ஒன்று வாங்கணும்னு யோசிக்கிறப்பவே ஜாஸ் அலுகாஸ் மட்டும்தான் என் ஞாபகத்துக்கு வரும். சூப்பர் மேம். யாருக்கு எது வாங்கினாலும், யார் ஏதாவது கேட்டாலும் வாங்கணும்னு சொன்னாலும் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் வாங்கிக்கலாம், ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். அதை கேட்டாலே என் மனசுலேருந்து வர ஒரு சந்தோஷத்தை என் முகத்துல எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எல்லா செக்ஷன்ஸுமே பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னோட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த செக்ஷனுக்காக நான் வருவேன்ப்பா, ஃபர்ஸ்ட் நான் இதை பார்த்துட்டு தான் மற்றதெல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செக்ஷன். அது மாதிரி ஒரு செக்ஷன்னா அது ஆன்டிக்ஸ். ஓகே ஓகே மேம். ஓகே. ஆன்டிக் கலெக்ஷன் எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே ஃபர்ஸ்ட் நான் ஆன்டிக் கலெக்ஷன்ஸை பார்க்காம போகவே மாட்டேன். அது எந்த சின்ன விஷயம் வாங்குறதா இருந்தா கூட, கிஃப்ட் வாங்க வந்திருந்தாலும் ஆன்டிக்ஸ்ல எது புதுசு வந்திருக்குங்கிறத நான் எப்பவுமே கவனிப்பேன். சூப்பர் சூப்பர். செகண்ட் வந்து டைமண்ட் செக்ஷன். டைமண்ட் செக்ஷன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டெய்லி வேர் இயரிங்ஸ் பார்ப்பேன். ஓகே ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப கேட்சியா இருக்கும் எனக்கு எப்பவும். என்னோட பர்சனலா கேக்குறீங்கிறதுனால நான் சொல்றேன். பட் பொதுவாவே எல்லாமே நல்லா இருக்கும் தான். அது எதனால எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்றது, ஒரு வெள்ளி ஜாமானா இருக்கட்டும், இல்ல கிஃப்ட் ஒரு கடவுளா இருக்கட்டும், ஒரு ஜீசஸ் மேரி ஒரு கிஃப்ட் ஒரு பேஷன்ஸுக்கு, அந்த மாதிரி எது வாங்கினாலுமே நான் இங்கே தான் வாங்குவேன். ஸோ அதனால எல்லா செக்ஷன்ஸுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே பழக்கம். ஸோ என்னோட பெரிய பொண்ணோட ஜுவல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணதுனாலயே நான் வந்து அதை சொல்லலாம். ஏன்னா எல்லா விதத்துலையுமே நான் என்னோட மருமகனுக்கு எல்லாருக்கும் இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே என்ன அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கன்வின்ஸ் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான், அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஸோ என்னை கன்வின்ஸ் பண்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பிடிச்சு நான் எதையும் எடுத்துட மாட்டேன். ஸோ அந்த விதத்துல என்னை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறாங்கிறப்ப டெஃபினட்டா அது 100க்கு 200% நான் மார்க்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால அந்த அளவுக்கு எல்லா செக்ஷன்ஸும் பெஸ்டா தான் இங்க இருக்கும். எதுவுமே வரவங்க இது இல்லை நான் அடுத்த கடைக்கு போறேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸை கண்டிப்பா நம்ம ஜாஸ் அலுகாஸ்ல இருக்குங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே மேம். ஸோ நம்மளுடைய தஞ்சை மக்களுக்கு இந்த திருவிழா மூலியமா, இந்த ஆடி ஆஃபர் மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது ஆடி பெருக்கில் தங்கம் வாங்கினா இன்னும் பெருகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஜாஸ் அலுகாஸோட கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன? ஆடியை சம்மந்தப்பட்டு நம்ம ஜாஸ் அலுகாஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஆடிங்கிற மாசமே பொன் வாங்குறதுக்கு பெருமையான விஷயம்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு வரமுறை உண்டு. அதனாலதான் இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஆடி 18 நாளைக்கு அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள்ல புது மன தம்பதியர் அந்த மணமகளுக்கு தாலி பெருக்கி போடுவாங்க. அந்த தாலி பெருக்கி போடுறது ஒரு மஞ்சள் கயிறுல மஞ்சள் கட்டி போட்டா கூட விசேஷம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஏழ்மைப்பட்ட மக்களால பவுன் வாங்க முடியாம இருக்கிறப்ப. பட் ஆனா அவங்களாலையுமே இன்னைக்கு 1/2 கிராமோ 1 கிராமோ வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை இந்த தருணத்துல ஈட்டி கொடுக்கறதுக்கு கடவுளும் இருக்காரு. அதே சமயத்துல அந்த 1 கிராம் தங்கத்தோட அந்த கயிறை முடிச்சு போட்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை வளம் அப்படிங்கிறது, குழந்தைங்க பாக்கியமா இருக்கட்டும், அந்த 18 செல்வங்களும் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு ஆதி காலத்திலேருந்து நடைமுறையா. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என் தாயார் எனக்கு சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு என்னோட ஏஜ் 50க்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இத்தனை வருஷமா அதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து ஆடி 18 அன்னைக்கு தாலி பெருக்கி போடுற அத்தனை புதுமண தம்பதியரும் அட்லீஸ்ட் ஒரு கிராம் ஆவது அந்த பொண்ணுக்குன்னு அன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு மாதமும் அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன விஷயங்களா பொற்காசு வீட்டுல சேரும். அது ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் கோல்டா இருந்தாலும் அது சேருதா இல்லையான்னு ஜனங்க கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து 100க்கு 100 வேதத்திலேருந்து எடுத்த ஒரு பொன்னான
ஒரு வாக்கியம். அதை இன்னைக்கு இந்த தருணத்தில் உங்கள் மூலமாக நான் சொல்லணுன்னே என்ன நீங்கள் வார்த்தையை வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் அதை நான் ஜாஸ் அலுகாஸ்க்காக சொல்கிறேன். ஸோ வந்து இது பியூராக வந்து ஜுவல்லரி ஷாப்போட ஆடுக்கு இல்லை, இது வந்து வேதத்தால் உண்டான ஒரு வாக்கியத்தில் இருக்குங்கிறதுனால ஜனங்களும் ரொம்ப பிரோஜனப்படணும்னு தான் நான் இந்த வாக்கியத்தை சொல்கிறேன். அதை எண்ணி பிரோஜனப்படுறவங்க உண்மையாகவே என்ன நிச்சயமாக நினச்சிப்பாங்க ஒரு ஆடி 18க்கும். திஸ் வில் பி ப்ரூவ்ட். ஸோ அந்த அளவுக்கு நான் இதை அடித்து சொல்கிறேன். ஓகே மேம், சூப்பர். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆடிப்பெருக்கு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸோ ஒரு மகளிர்களை கொண்டாடுறதா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் டேவாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் டேவாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸ் தஞ்சை மக்களுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின சில வார்த்தை. இப்போ சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தில் செய்கிறாங்க. விமென்ஸ் டேனா நம்ம ஃபெமினிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் பெண்களுக்கான மரியாதையை, அந்த ஈக்குவாலிட்டியை கோல்டு மட்டும் கொடுத்து டிஸ்கவுண்ட்ஸை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த பெண்மையை பாராட்டணும். ஒரு அம்மாவா, ஒரு தங்கையா, ஒரு ஒய்ஃபா, ஒரு பெண்ணா, குழந்தையா, எல்லா விதத்துலேயும் அவங்க பெண்மையை மதிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாரோட குணாதிசயங்களும் இருக்கும். ஸோ அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ் ஆலுகாஸ் டீமில் இருக்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க காலங்காலமாக அவங்கள நடத்துறது ஒன்று, ரெண்டாவது அவங்க லேடிஸ்க்கு கொடுக்குற மரியாதை. ஸோ அந்த விதத்தில் விமென்ஸ் டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் டேயாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் மேம்ஸ். இவ்வளோ நேரம் நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸ் பற்றியும் இந்த ஆடிப்பெருக்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள் நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸை பற்றி. கண்டிப்பாக உங்களுடைய லவ் எப்போதுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆல்வேஸ் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் வில் பி தேர் ஃபார் ஜாஸ் ஆலுகாஸ். ஜாஸ் ஆலுகாஸுக்கு என்றைக்குமே என்னோட அன்பும் பாசமும் ஆதரவும் அரவணைப்பும் கண்டிப்பாக என்னால் ஆனது இருக்க தான் செய்யும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஜனங்களும் அதே மாதிரி பிரோஜனப்பட்டு இதே மாதிரி என்னோட உள்ள பூரிப்போட அவங்களும் சொல்லணும். அது நிச்சயமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறையா மக்கள் இதை பார்த்து வந்து ஜாஸ் ஆலுகாஸ் டீமில் சேரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளும் கூட இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த ஷோரூமில் நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸில் சூப்பர் 5 ஆடி ஆஃபர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக துவக்கமாக ரொம்ப சூப்பராக போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோகன், சிறந்த ஸ்லோகன் எழுதி ப்ரைஸ் வின் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதே போல் நீங்களும் இந்த ஸ்லோகன், அதாவது நம்ம ஜோஸ் ஆலுகாஸை பற்றி ஒரு சிறந்த ஸ்லோகன் எழுதி ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு தரமான ஷோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் உங்கள் மாயா.